அனைவருக்கும் வணக்கம். இது k2k.com ரசிக்க ரசிக்க பவர்ட் பை ஹாப்பிமா. நான் ஸ்ரீ பெரிய கருப்பன், உங்கள் சமையல் தோழி. இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷல். நான் உங்களோடையும் நீங்கள் என்னோடையும் குக் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு வந்து கேரளாலேருந்து ஒருத்தங்க வந்து கால் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க கேரளாவில் இல்லை, அவங்க வந்து சங்கீதா ஃப்ரம் போரூர். அவங்களோட தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இப்போ கூப்பிட்டுடலாம் அவங்கள. ஹலோ, இது சங்கீதாவா? ஆமாம். நான் வந்து ஸ்ரீ பெரிய கருப்பன் பேசுகிறேன், k2k.com ரசிக்க ருசிக்காலேருந்து. Hi Shri. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் Shri. How are you? வெரி ஃபைன். உங்களோட ரெசிபீஸ்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க, பார்த்தேன். ஸோ நீங்கள் தான் இன்னைக்கு சர்ப்ரைஸ் காலர். Oh wow. Thank you so much. குட். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேரளா பொண்ணு அப்படிங்கிறது நீங்கள் அனுப்பின ரெசிபீஸ் வழியாக எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. Okay. ஆனால் நல்லா தமிழ் பேசுகிறீங்களே. ஆமாம், பிகாஸ் இங்கே பிறந்து வளர்ந்ததுனால இங்கே மலையாளி தான், ஆனால் இங்கே பிறந்து வளர்ந்ததுனால தமிழும் பேசுவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா சுத்த தமிழாக க்ளீனாக பேசுகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் Shri. ஸோ இன்னைக்கு வந்து உங்களோட 2 டிஷ்ஷஸ். ஒன்று வந்து தீயல், இன்னொன்று வந்து யாம், அதாவது சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு எரிசேரி, அதாவது நம்ம ஊர் கூட்டுக்கறி மாதிரி இல்லையா. அதாவது கேரளா சேர்க்க கூட்டுக்கறின்னு சொல்லணும் இல்லையா? இல்ல, அது வந்து மட்டன் எரிசேரி அண்ட் இது கருணக்கிழங்கு வச்சு யாம் வச்சு தீயல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? மட்டன் எரிசேரி பண்ணலாமா? ஓகே, மட்டன். ஸோ மட்டனுங்கிறது என்னது? மட்டன்னா என்ன? மட்டன் அந்த மஞ்சள் பூசணிக்காய், பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம். பரங்கிக்காய். ஆமா, மஞ்சள் பூசணிக்காய். ஓகே, ஸோ மட்டன் எரிசேரிக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய், அதாவது பரங்கிக்காயை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அது ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன? காராமணி பயர் இருக்கு இல்லையா, ரெட் காராமணி. ஆமாம், அது ஒரு 1/2 கப் தேவைப்படும். இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நான் வந்து இது குக்கரில் நல்லா அவிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ அதுவும் ரெடியாக இருக்குது இப்போ என்கிட்ட. ஸோ இதில் ஏதாவது எண்ணெய் ஏதாவது விடணுமா, இல்லாட்டி ஜஸ்ட் பம்ப்கினை தண்ணியோட சேர்க்க வேண்டியதானா? இல்லை, பம்ப்கின் வந்து இந்த பருப்பு வேக வச்ச தண்ணியோடய வேக வச்சிடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பம்ப்கின், அப்புறம் வந்து நம்மளோட காராமணி பருப்பு, அப்புறம் அதோட கொஞ்சம் தண்ணி எல்லாம் சேர்த்து இப்போ ஃபுல்லாக வேகணும் இது. ஆமாம், இதில் வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்குங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு. ஓகே, இது ரெண்டும் நல்லா வேகணும் இல்லையா இப்போ? ஆமாம், அது பம்ப்கின் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகணும். ஸோ ஒரு 5 to 7 minutes வேகணும் இல்லையா அது? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நம்ம காய் வந்து அவிஞ்சிருச்சு. இது வந்து ரொம்ப சாஃப்டாக குக் ஆகணுமாப்பா? இது சாஃப்டா ஸ்மாஷ் பண்ற அளவுக்கு, சில பேருக்கு அது கடிக்க பிடிக்காது. சோ அது கொஞ்சம் பம்ப்கின் ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு. ஓகே, இது எவ்வளவு தண்ணி இருக்கணும் உள்ள? இந்த டிஷ் வந்து ஒரு கூட்டு மாதிரி வர்றதுனால கொஞ்சம் மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கணும். இதுக்கு ஏதாவது அரைக்க வேண்டிய சாமான் இருக்கா? ஆமா, அரைக்க வேண்டியது இருக்கு ஸ்ரீ. ஓகே, சோ அதை அரைச்சிக்கலாமா நம்ம இது வெந்துட்டு இருக்கும்போது? சோ என்னெல்லாம் வேணும் அரைக்கிறதுக்கு? தேங்காய் 1/2 கப். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்காய், நம்ம துருவன தேங்காய் 1/2 கப் மிக்சியில் போட்டுக்கலாம். 3ல இருந்து 4 பச்சை மிளகாய், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இதுல ஒரு 2 பல் பூண்டு போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ பூண்டை நறுக்கி உள்ள சேர்த்துருவோம். இது அவ்வளவுதான். இது ஒரு கட்டி சட்னி அளவுக்கு அரைச்சா போதும், நைஸா அரையணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஓகே. ஸோ ஓரளவுக்கு அரைச்சிருக்கிறேன். ரொம்ப நைஸாகவும் அரைக்கல, ரொம்ப குறன்னு அரைக்கல. ஓகே, ஸோ இது அடுத்தது என்ன பண்ணணும்? இது நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு கொஞ்சம் அது வேகணும் அந்த பம்ப்கின். ஓ, ஸோ பம்ப்கின் வேகணும். ஓகே சங்கீதா, தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து பெஞ்சிருச்சு. என்ன பண்ணலாம்? அந்த பம்ப்கினை ஸ்லைட்டா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுது இருக்கு இல்லையா? ஆமா, அதை நம்ம வந்து அந்த கூட்டோட சேர்த்துக்கலாம். ஓகே, வேக வச்ச பம்ப்கினோட சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது அப்படி உள்ள சேர்க்க போகிறோம். ஆமாம் ஆமாம், ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ஒரு சேர்ந்தா மாதிரி குக்காய் வந்தால் போதும். ஓகே,
அதுக்குள்ளேயும் நம்ம டெம்பர் பண்ணுறதுக்கு தாளிக்கிறதுக்கான தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஓ தாளிக்கலாமா? ஸோ இது கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன் தீயை. இதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். ஸோ 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன். முதல்ல வந்து கடுகு. ஓகே, கடுகு பொரிஞ்சாச்சு. அடுத்தது வரமிளகா ஒரு 2. ஸோ வரமிளகா 2. ஆமாம். கருவேப்பிலை ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை. கொஞ்சம் தேங்காய் துருவல். அது எண்ணெயிலே போடவா? தேங்காய் துருவல் ஒரு 4 டீஸ்பூன். ஓ எண்ணெயோட? ஆமாம். இப்போ தாளிக்கிறீங்க இல்லையா அதோட. ஓகே. தேங்காய் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணுமா இல்லாட்டி? ஆமாம், ப்ரௌன் ஆகணும். ஆனால் தீஞ்சிடக்கூடாது. எரிசேரியோட மெயினான பாயிண்ட்டே அதுதான். தேங்காய் வறுத்து லாஸ்ட்டில் போடுறது தான் அதோட அந்த டிஷ்ஷுக்கான ஃப்ளேவர் கொடுக்கறது. ப்ரௌன் கலரில் இருக்குது இப்போ. ஸோ ஐ திங்க் இப்போ சேர்த்துடலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வறுத்த தேங்காயை இப்போ உள்ளே சேர்த்துருவோம். ஆமாம். நைஸ். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஒரு தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றி விட்டுருங்க. சால்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஸோ லேசாக கிளறி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம டிஷ் வந்து ஓவரா இப்போ? எரிசேரி இஸ் ஓவர். மட்டன் எரிசரி. மட்டன் எரிசரி பண்ணுறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு, தண்ணி சேர்த்து மிக்சியில் கொரப்பாக அரைச்சிக்கணும். அடுத்து கடாயில் பரங்கிக்காய், காராமணி, தண்ணி, மஞ்சள் தூள், உப்பு போட்டு மூடி வேக விடணும். வெந்ததும் அரைச்ச விழுதை சேர்த்து கொதிக்க விடணும். அது கொதிக்கும் பொழுது இன்னொரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கி கொதிக்கிற குழம்புல சேர்த்து கொதிக்க விட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குனா மட்டன் எரிசரி ரெடி. ஸோ இப்போ வந்து என்னோட டேஸ்டிங் டைம் ஆச்சே. டேஸ்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பாக பண்ணலாங்க. ஸோ நம்மளோட பம்கின் அண்ட் நம்மளோட காராமணி, தேங்காய் எண்ணெய். How is it, Sri? இதுவும் அந்த தீயலும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் இப்போ ஒயிட் ரைஸ் வச்சு இந்த தீயல் பண்ணி இந்த எரிசேரியை பக்கத்தில் வச்சு ஜாலியாக சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் டிஷ் பண்ணணும். 2வது நம்ம பண்ண போகிறது வந்து கேரளா ஸ்டைல் புளிக்குழம்பு. அது அவங்க வந்து தீயல் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த தீயல் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? தீயல் சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியம் அதுக்கு. ஓகே. சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 நம்பர்ஸ் ஆஃப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் விடணும். அதில் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஓ வதக்கி தனியாக வச்சுக்கணுமா அதை? இல்லை இல்லை இல்லை, அதோடய நம்ம வந்து கருணக்கிழங்கையும் முருங்கைக்காவையும் ஆட் பண்ண. இது நல்லா வதங்கட்டும். ஸோ நீங்கள் கல்யாணம் ஆன உடனே ஃபஸ்ட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் என்ன சமைச்சு கொடுத்தீங்க? ஞாபகம் இருக்கா? சுத்தமாக ஞாபகம் இல்லை. சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு பெரிய ஃபீஸ்ட் மீல் மாதிரி அவங்கள எப்படியாவது பண்ணி பயங்கரம் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லாட்டி அவங்க உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களா குக் பண்ணி? அவர் ரொம்ப இந்த குக்கிங் சைடு வர்றது கிடையாது. ஓகே. ஆனால் இம்ப்ரெஸ்ன்றதை விட ஒரு தடவை ரொம்ப சொதப்பி இருக்காரு. ஸோ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த சேப்பங்கிழங்கையும் அப்புறம் முருங்கைக்காயும் வந்து போட சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ உள்ளே சேர்த்துட்றேன். முருங்கைக்காயும் போட்டுடலாம். முருங்கைக்காய் இருக்குது, அதையும் போட்டுடலாம். இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஓகே, தண்ணி ஊற்றிடலாம். ஓகே. இதோட மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அண்ட் உப்பு தேவையான அளவு. ஓகே. இது ஒரு பக்கம் வேக விட்டுடலாம். ஓகே. அண்ட் தீயலுக்கு வந்து மெயினாக வந்து இந்த வறுத்து அரைக்கிறதுன்றது தான் ரொம்ப முக்கியம். ஓ ஓகே. ஸோ அந்த தேங்காய் அண்ட் வித் கொஞ்சம் அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்ம வந்து வறுத்து அரைக்கணும். அந்த வறுக்கிறதுல தான் இருக்குது தீயலோட டேஸ்ட்டே. சூப்பர். ஸோ இது வந்து ஒரு வறுத்து அரைச்ச புளிக்குழம்பு மாதிரி சொல்கிறீங்க இப்போ நீங்கள் கடைசியா? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. ஓகே. ஸோ இதை வந்து நான் அடுப்பை மாற்றிக்கிறேன். இதுவாடு இந்த சைடு மெதுவாக வேகட்டும்.
இன்னும் ரெண்டில் இன்னொரு கடாய் போட்டிருக்கேன் ஒரு சின்ன பேன் வறுக்கிறதுக்காக. ஸோ அந்த ஒரு சைடு நல்லா வேகட்டும். இந்த சைடு ஒரு சின்ன பேன் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இந்த பேனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இது வந்து ட்ரை ரோஸ்ட் தான் எல்லாமே. ஓ ஓகே ஓகே, நான் 1 by 1 சொல்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தனியா சீர் எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 டீஸ்பூன். ஓகே ஓகே 2 to 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 to 3 டீஸ்பூன் வரைக்கும் போட சொல்கிறாங்க. போட்டாச்சு. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். ஓ வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். ஓ ஸோ கசக்காத அளவுக்கு இல்லையா? ஆமாம், கசக்காத அளவுக்கு. ஓகே ஸோ வெந்தயம் போட்டாச்சு. இது ரெண்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கப் ஒரு அரை மூடி தேங்காய். ஓ ஸோ இது லேசாக ப்ரௌன் ஆயிடுச்சு. நல்லா வாசம் வந்துருச்சு, மல்லியோட வாசம். ஓகே, இப்போ வந்து தேங்காய் போட்டுடலாமா? போட்டுருங்க. அதாவது அதோட எண்ணெய், அதாவது அதோட ஈரப்பசை இல்லாமல் நம்ம வறுக்கணுங்கிறீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அது வறுத்துருவோம். தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ டார்க்கராக வறுப்படுதோ அந்த கலர், தீயலோட கலரும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓ சூப்பர். ஸோ நல்லா ப்ரௌனாக வதக்கிக்க சொல்கிறாங்க. ஸோ இது பொறுமையாக இதை வந்து நல்லா பொறுமையாக வந்து நம்ம வறுத்தெடுப்போம். தேங்காய் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இதோட நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பவுடர். ஓகே 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வறுக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரொம்ப நெடி வரும், கேர்ஃபுல்லாக வரும். கேர்ஃபுல்லாக கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கிட்டு. ஸோ நல்லா மூக்கில் அடிக்கும் அந்த காரம், அதனால மெதுவாக பொறுமையாக நல்லா வறுத்துக்காங்கிறாங்க. வறுத்துக்குவோம். ஓகே இது வறுத்தாச்சு. ஓகே, இது தனியாக ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இது. ஓகே ஸோ இதை தனியாக விட்டுடலாம். ஒரு நிமிஷம் ஆறட்டும். மீன்வாயில் நம்ம குழம்பு எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே. ஓரளவுக்கு எல்லாம் வெந்துருச்சே. ஓகே, இப்போ நீங்கள் அதில் வந்து 2 தக்காளி 4 கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 தக்காளி மெனு உள்ளே போட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2 தக்காளி கட் பண்ணது உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது போடணுமா? தக்காளி போட்டாச்சு. இப்போ நீங்கள் இதை பேஸ்ட் அரைச்சி ஊற்றணும் அதில். ஓகே, நம்ம வறுத்தது ஆறிடுச்சான்னு பார்ப்போம். ஓரளவுக்கு ஆறி இருக்கு. ஆமாம், தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. ஓகே, ஒரு நைஸ் பேஸ்ட் அரைச்சிக்குவோம். ஓகே சூப்பர். ஸோ நம்ம பேஸ்ட் வந்து அருமையாக அரைஞ்சிருச்சு. நைஸாக இருக்குது. இந்த பேஸ்ட் நீங்கள் அந்த வேக வச்ச காய் சேர்த்துங்க. ஓகே ஸோ காயும் சூப்பராக வெந்துருச்சு. அரைச்ச குழம்ப வந்து உள்ளே ஊற்றிடுவோம். நைஸ், சூப்பர். லேசாக தண்ணி ஊற்றிக்கலாமா? தண்ணி ஊற்றிக்கங்க. ஓகே, புளியும் கரைச்சி கொஞ்சம் ஊற்றணும் இதில். ஓ ஸோ புளி கரைச்சதும் ஊற்றணும். ஸோ ரொம்ப தண்ணி ஆக்கிற வேண்டாம் பின்ன. ஆமாம் ஆமாம், இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஓகே, கிரேவி மாதிரி இருக்கும். ஓகே குட். ஆனால் இன்ட்ரெஸ்டிங், நீங்கள் புளிக்குழம்பு மாதிரி ஒரு குழம்புலையும் நீங்கள் வந்து தேங்காய்லாம் சேர்க்குறீங்க. கேரளா டிஷ் பார்த்தீங்கன்னா 99% எல்லாத்துலேயுமே ஒரு தேங்காய் இருக்கும். ஸோ தேவையான அளவு புளி கொஞ்சம் தூக்கலாக ஊற்றலாமா? அது நம்ம விருப்பம் தான். தூக்கலா இஷ்டப்படுறவங்களுக்கு தூக்கலா ஊற்றிக்கலாம், நல்லாவே ஊற்றிக்கலாம். ஓகே, ஸோ புளி ஊற்றியாச்சு. ஓகே, இது நல்லா சேர்ந்து வேகணும். நல்லா வெந்து அந்த எண்ணெய் விடுற அளவுக்கு கொஞ்சம் வேகணும். ஓகே, இதை மூடி வைக்கலாமா இல்லாட்டி திறந்துருந்தே வேணும்? ஓப்பனாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இது நல்லா கொதி வரட்டும். இப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே சங்கீதா, நல்ல குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்?
இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிட வேண்டியதுதான். ஓகே, ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி போட்டாச்சு. திருப்பி தேங்காய் எண்ணெயா? ஆமா. ஓகே, ஸோ தேங்காய் எண்ணெய் விட்டு ஆரம்பிப்போம். கடுகு 1 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சோடனே 2 வரமிளகா. ஓகே, கொஞ்சம் கறி லீவ், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அவ்வளோதானா? ஆமா, அவ்வளோதான். ஊற்றிடலாமா? அது இதில் கொட்டிடு. ஓகே, ஸோ அருமையாக நம்மளோட தீயல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அருமையாக இருக்குது. இப்போ குயிக்காக நான் வந்து டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்துடுறேன் எப்படி இருக்குன்னு, உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. லெட்ஸ் see. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புளிக்குழம்பா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தீயல் பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி சேனக்கிழங்கு, முருங்கைக்காய், தண்ணி, மஞ்சள் தூள், உப்பு போட்டு மூடி வேக விடணும். அடுத்து கடாயில் தனியா, வெந்தயம், தேங்காய் சேர்த்து வறுத்து அது கூட மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். கொதிக்கிற குழம்புல அரைச்ச விழுதையும் புளிக்கரைசலையும் சேர்த்து வேக விட்டுட்டு தாளிப்புக்கு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து குழம்புல ஊற்றுனா தீயல் ரெடி. ஸோ என்ன பண்ணலாம் இப்போ? சர்வ் பண்ணிடலாமா? ஸோ நம்மளோட 2 கேரளா ஸ்டைல் டிஷ்ஷஸும் இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒன்று வந்து கேரளா ஸ்டைல் குழம்பு, அதாவது புளிக்குழம்புன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து கேரளா ஸ்டைல் கூட்டு. ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு வீக் டே மீல், ஒரு லஞ்ச் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை டெஃபினட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச் சங்கீதா, இன்றைக்கி வந்து என் கூட இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுத்ததுக்காக. My pleasure, Shri. ஸோ சங்கீதா சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இன்றைக்கி என் கூட வந்து குக் பண்ணதில்? இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் எதுவுமே பண்ணது கிடையாது. ஓகே, பட் இந்த நான் சொல்ல நீங்க குக் பண்ற இட் இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ஷோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களை மாதிரி என்கரேஜிங் வியூவர்ஸ் இருந்தால் நாங்கள் இன்னும் நல்லா பண்ணலாம். ஸோ 2 அருமையான கேரளா டிஷ்ஷஸ் இன்றைக்கி நம்ம சங்கீதாவோட குக் பண்ணி முடிச்சாச்சு. டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வீக் டே லஞ்சாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இட் ஸ்ரீ சைனிங் ஆஃப் வித் போத் த கேரளா டிஷ்ஷஸ். இது k2k.com ரசிக்க பவர்ட் பை ஹாப்பிமா. பாய்.